ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி பரங்கிக்காய் தொக்கு எப்படி விற்கிறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பரங்கிக்காயை முதல்ல ஆஃபாக வேக வச்சுக்கோங்க. முழுசாக வேக வைக்காமல் ஆஃபாக வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுட்டு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நசுங்கக்கூடாது, கொஞ்சமாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயுது பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது நம்ம அந்த பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு 4 பல்லு, அது இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலும் போட்டுக்கோங்க. பூசணிக்காய் அதாவது மஞ்சள் பூசணி, இது பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது இதில் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்குது. இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதேமாதிரி காய்க்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இதுக்களவு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பாருங்கள், தோல் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள், எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் இந்த காய் வேக வச்சுருக்கீங்களோ அது இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உப்பு நீங்கள் வெல்லம் இந்த அளவு போட்டுக்கோங்க. காரமும் இருக்கும், புளிப்புக்கு புளிப்பும் இருக்கும், அதே மாதிரி இனிப்பும் இருக்கும். சூப்பரான பரங்கிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பருப்பு சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.